ஹலோ மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பார்க் அதாவது கோட் படத்தோட 3 சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுங்க. அதுக்கு பெரிய எதிர்ப்பு, வன்மம், ட்ரோலு இதெல்லாம் நார்மல் தான்னு கேட்குறீங்களா? இத பண்ணது மத்த ஃபேன்ஸ் இல்லங்க. நம்ம விஜய் ஃபேன்ஸே ட்ரோல் பண்ணியிருக்காய்ங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம்னு பாருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன். இங்க பாருங்க. ஓரளவுக்கு ஓகே தான்டா. அண்ணன் மூஞ்சி என்னடா இதெல்லாம் உள்ள போயிருக்கேடா, அமுங்கி இருக்கேடா உள்ள. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கேட்டா கேட்டா டிஏஜிங்னு சொல்றீங்க. என்னடா இங்க பார்த்தீங்களா? இவன் பண்ணத பார்த்தீங்களா? அதாவது விஜய் ஃபேன்ஸ் இவன் விஜய் ஃபேன்ஸ் சொல்லி இவனை விடுங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸே பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. இவனுக்கு என்ன தெரியுமா? இந்த பணக்கார பசங்களுக்கு நல்லா காசு கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்தா ஸ்பாயில் பண்ணுவாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு அரபிக் குத்து, ரஞ்சிதமே இன்னும் பல பாட்டு பெரிய மெகா ஹிட் கொடுத்தனால யுவன் பாட்டு இவனுங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இவனுங்க அந்த யுவன் அனிருத் மியூசிக்கே கேட்டு 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 யுவனோட அந்த சவுண்டு புதுசாக இருக்கனால இவனுங்களுக்கு பிடிக்க சொல்லிடுறாங்க. சில பாட்டு உங்களுக்கே தெரியும். அந்த காலத்தில் ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் கேட்க கேட்க தான் நல்லாயிருக்கும். இவனுங்க ஒரு பாட்டை முழுசாவோட கேட்குறது இல்லை. எவனோ ஒரு பைத்தியக்காரன் பாட்டு நல்லா சொல்லிட்டா அப்படியே பிடிச்சி அப்படியே இந்த ஆட்டு மந்த மாதிரி ஆட்டு மந்தைங்க மண்டைக்குள்ளேயே ஆட்டு முளை தான் இருக்க போல இவனுங்களுக்குலாம். இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் இல்லைங்க, அப்யூஸ் தாங்க. ஏன்னா விஜய் ஃபேனு ரஜினி ஃபேன் அதெல்லாம் ஒரு விஷயம். நீ ஒரு லெவலுக்கு மேலே ஒருத்தவங்களை ஃபேமிலி அப்யூஸ்லாம் பண்ணால் நீ யார் நீ மனுஷனே கிடையாது. அதாவது யுவன் மதம் மாறினால தான் மியூசிக் சரியாக வரலையா? இந்த பாட்டுக்கு தமன் மியூசிக் போடலாம். ஏன்டா தமன் ஒரு பாட்டு என்ன பண்ணியிருக்காயா? எத்தனை வருஷமா யுவன் இங்கே இருக்கான் இண்டஸ்ட்ரியில். யுவன் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. யுவனையும் எவனையும் நீ கம்பேர் பண்ணுற? யுவன் மாதிரி பிஜிஎம் போட முடியுமா? இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கா? அதுக்குள்ளே புலம்பிக்கிட்டு நீ விஜய் ஃபேனு பாட்டு நல்லானா சரி, பாட்டு நல்லா கம்முன்னு உட்காரு. நீ ஏதோ ரைவல் ஃபேன் மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்க. சூர்யா ஃபேன்ஸாக கலாய்க்கிறாங்க. ஃபயர் சாங்னு ஒரு கேவலமான சாங் வந்துச்சு. அதுக்கு அவனுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எவ்வளோ மொக்கையான சாங்கு. அது ஒரு கெட்டப்பு, ஒரு டான்ஸ் ஸ்டெப். என்னது இது? ஏதோ தவளை குதிச்ச மாதிரி என்ன டான்ஸு, கேவலமான டான்ஸு. அந்த படம் 2 வருஷம் அவனுங்களுக்கு படம் ஒரு படம் கிடையாது. அது கங்குவா, சிறுத்தை சிவா, ராஜமௌழி டைரக்ட் பண்ணுறாரு. நமக்கு இவ்வளோ தொடர்ந்து ஹிட்டு கிடைக்குது. லியோலாம் அவ்வளோ பெரிய கலெக்ஷனு, சலார் கலெக்ஷனே தோக்கடிச்சிருக்கு லியோ. அந்த படத்துலேயே ஃபஸ்ட் ஆஃப்லாம் அருமையான ஃபஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இல்லை, ஐயோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கதற இந்த சின்ன சின்ன விஜய் ஃபேன்ஸு, மொக்க விஜய் ஃபேன்ஸு. இவங்களாம் விஜய் ஃபேன்ஸே கிடையாது. நம்ம தான் உண்மையான விஜய் ஃபேன்ஸு. இப்போ நான்லாம் விஜய் ஃபேன் தான், உண்மையான விஜய் ஃபேனு. இந்த பாட்டு நல்லா அவ்வளோ கேவலமாக, இந்த பாட்டு பெஸ்ட் பாட்டு சொல்ல மாட்டேன். பட் ஒன்றும் அவ்வளோ கேவலமான பாட்டு இல்லையே. இல்லை உனக்கு பிடிக்கலையா? கம்முன்னு இருக்கணும். உனக்கு மியூசிக் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? விபிக்கு மியூசிக் போட தெரியலையா? பிரதீப் நல்லா மியூசிக் வாங்கினான் யுவன் கிட்டேருந்து. ஏன்டா விபி அவன் பிறந்தது தான் உடம்பு ஃபுல்லாக மியூசிக் ஓடுதியா? இளையராஜா ஃபேமிலி அவன், கங்கை அமரனியா, யுவன் சங்கர் ராஜா அவன் சொந்தக்காரன். புரியுதா இல்லையா? பிரேம்ஜி அவ்வளோ நல்லா மியூசிக் போடுவான். நீ இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறியா? உனக்கு பாட்டு பிடிக்கலன்னா கம்முன்னு உட்காரணும். வலிமை படத்துலலாம் பாட்டு நல்லா இருக்குது. அஜித் ஃபேன்ஸாக என்ன இதை பண்ணிகிட்ருக்காங்க? ஃபஸ்ட் போஸ்டெல்லாம் பார்த்தியா இல்லையா? எவ்வளோ மைனஸ் இருந்தாலும் எவ்வளோ கம்முன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் என் ரைவல் ஃபேன்ஸு. மற்றவங்க ஃபேன்ஸ் பற்றி கற்றுக்கணும். விஜய் ஃபேன்ஸ் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பாயில்டு. நான் அப்படி நினச்சேன். கடைசி 2 படம் தான் நடிக்கிறாரு விஜய் நினச்சா இவனுக்கு டிசர்வ்டே கிடையாது. கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு அரசியல் போய் மக்களுக்கு நல்லது பண்ணலாம். இவனுங்க இந்த விஜய் ஃபேன்ஸுக்கு நல்லது பண்ணுறது வேஸ்ட்டு. நம்ம 90s கிட்ஸ் எவ்வளோ பரவாயில்ல நம்ம பார்த்து ரசிச்சிட்டோம். இந்த 2K ஃபேன்ஸுக்கு தளபதி படமே தேவையில்லை. இவனுங்களுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம அதுக்கு மக்கள் சேவை பண்ணலாம். இன்னொன்று, இந்த படம் ஃபுல்லாக பார்த்துருக்காரு விஜய். பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு. ஆஹா என்னையா இந்த நேரம் பார்த்து நான் அரசியல் போக போகிறேன், இல்லைனா நான் இன்னொரு படம் பண்ணியிருப்பேன் விபிக்குன்னு சொல்லிட்டு அப்படி பாராட்டியிருக்காரு. இந்த படத்தோட ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த கலாய்க்கு அது பிஜிஎம்லாம் செம்மையாக வந்திருக்கான். உங்களே தெரியும் யுவன் எவ்வளோ பிஜிஎம் நல்லா பண்ணுவார், மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த பாட்டை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுற இந்த சில விஜய் ஃபேன்ஸு படம் பார்த்துட்டு வா மாஸ் தலைவா சூப்பர் விபி நான் தப்பாக பேசிட்டேன் சமயம் அப்படின்னா நீங்கள் உன்னோட கேவலமான எவனுமே கிடையாது. இங்கே நல்லா இல்லைன்றல ஒழுங்காக நீ கம்முன்னு ஃப்ராங்காக சொல்ல போனால் உனக்கு மானம் ரோஷம் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றேன்னா நீ தேட்டருக்கே போகக்கூடாது. என்னது தேட்டருக்கே போகக்கூடாது. ஸோ இந்த மானங்கெட்ட சில விஜய் ஃபேன்ஸ் கேவலம். இதுக்கு அஜித் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸு எவ்வளவோ பரவாயில்ல. நான் உண்மையிலே அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா உண்மையிலே கலாய்க்கலாம். நல்லா இருக்க பாட்டியே நல்லா, அதுவும் அந்த ஃபீமேல் வாய்ஸ் அந்த விஷாவா அவங்களாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்குலாம் நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்களும் இந்த மாதிரி 2K ஃபேன்ஸ் நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த 2K ஃபேன்ஸ் இல்லை ஃபேன்ஸ் எவனா லூஸாக இருந்தானா கமெண்ட் பண்ணுங்கடா. டே கமெண்ட் பண்ணுறா. ஸோ
இல்லை என்ன மாதிரி இந்த படம் நல்லா தான் இருக்குன்னு உண்மையான விஜய் ஃபேனாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃபேன்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். சில ரைவல் ஃபேன்ஸே நல்லா இருக்குன்றான். ஸோ இந்த வன்மத்தை வந்து என்ன சொன்னாலும் கண்டுக்கக்கூடாது. படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். இவனுங்களால் ஒன்றும் இதாக போகிறது கிடையாது. இந்த வேலை வெட்டி இல்லாத இந்த 2K காலேஜுக்கு போகாமல் ஸ்கூலுக்கு போகாமல் உட்காந்துக்கிட்டு சும்மா ட்விட்டர் சண்டை போட்டுட்டு வன்மத்தை ரஜினிலேருந்து மற்ற எல்லா பெரிய பெரிய நடிகரெல்லாம் கிளச்சிக்கிட்டு இவனுங்களாம் வேஸ்ட்டு. இவனுங்க வந்து ஜஸ்ட் மைனாரிட்டி. கண்டிப்பாக மற்ற விஜய் ஃபேன்ஸ், ஆஃப்லைன் விஜய் ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கும், இந்த படமும் பிடிச்சிருக்கும். இந்த படம் நல்லாயிருக்கும். விபி கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தை எப்பயும் போல் நம்ம ஆதரிப்போம், ஜெயிப்போம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் வந்து போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.